வணக்கம். இன்னைக்கு எந்த படத்த பத்தி பேச போறேன் அப்படின்னா, காந்தா அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தது. நம்மளுடைய துல்கர் சல்மான் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்த பத்தி தான் பேச போறேன். ஆ இந்த படத்துல என்ன அப்படின்னா, பழைய காலத்துல நடக்கிற மாதிரியான ஒரு கதை. அதாவது ஒரு பிரபலமான ஒரு நடிகர். அந்த நடிகரை உருவாக்குன ஒரு டைரக்டர். அந்த டைரக்டருக்கும், அந்த நடிகருக்கும் இடையில நெறைய மோதல்கள் இருக்கு. அந்த மோதல்கள் எப்படி போகுது? அது புதுசா நடிக்க வந்த ஒரு புதுமுக நடிகை. அவங்களுடைய உயிரையே எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்துருது. ஸோ எப்படி நடந்தது? எதுக்காக நடந்தது? யார் இத பண்ணாங்க? அப்படின்ற மாதிரிலாம் கதை போகும். ஸ்டார்ட்டிங்ல என்ன அப்படின்னா, ஒருத்தர் பர்மால இருந்து ஒரு பொண்ணு வர்றாங்க. அந்த காலத்துல பர்மால இருந்து அதாவது என்ன சொல்றது? கப்பல்ல ஏறி வருவாங்க. அதாவது அங்க அ பொழைக்க முடியாம அங்கேருந்து பர்மால இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஊர்ல நெறைய பேர் பர்மால இருந்து செட்டில் ஆனாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெண், அவங்கள நடிகையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் இதுல இது பண்றாங்க. ஸோ அவங்க அ முன்னணி நடிகர் ஒருத்தர். அவரையுமே உருவாக்குனது அதே டைரக்டர் தான். ஸோ அந்த டைரக்டர் அவங்க அம்மாவுடைய பெயர்ல அந்த படத்த வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, காந்தா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. காந்தான்லாம் பேர் வைக்கக்கூடாது. உங்க அம்மா பேர் இதுலலாம் வைக்கக்கூடாது. அ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர் அந்த படத்தோட பேரையே மாத்துறாங்க. பேர மாத்திட்டு, அ அந்த அந்த ஆக்டர் அவங்களுக்கு ஏத்த மாரியே அந்த சீன்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. பட் அவங்கள அவங்களுக்கு ஏத்த மாரி நடிக்க விடாம, இந்த டைரக்டர் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ஏத்த மாதிரி நடிக்க வச்சு சீன்ஸ் எடுக்கணும். இவங்க சொன்னது தான் கிளைமேக்ஸா வரணும். அந்த மாதிரி நெறைய முட்டி மோதி அந்த படத்த எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எடுத்துட்டு இருக்கும்போது அதுல நெறைய ஃபிளாஷ்பேக்லாம் வருது. ஃபிளாஷ்பேக்லாம் வரும்பொழுது, இந்த நடிகர் ஆரம்ப காலத்துல நடிக்க வரும்போது, அவங்க ஒரு தெருக்கூத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது, இந்த டைரக்டர் தான் போய் அவங்கள பார்த்து ரெகக்னைஸ் பண்ணி, "நல்லா நடிக்கிறியே வா" அப்படின்னு சொல்லி கூட்டு அ இங்க நல்ல பெரிய நடிகராவும் ஆக்கி விட்டுருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த டைரக்டருக்கும், நடிகருக்கும் முட்டிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த டைரக்டரே ஒரு பொய் வழக்கு போட்டு இவங்கள உள்ள தள்ளி, ஜெயில்ல தள்ளி அந்த நடிகர. அதுல அந்த டைரக்டர் அந்த நடிகர் கோவம் அடைஞ்சு டைரக்டருக்கும் நடிகருக்கும் பூசல்கள் அங்கேயே ஆரம்பமாயிடும். அப்போ அந்த டைரக்டர் என்ன அப்படின்னா, இந்த நடிகரை ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அந்த டைரக்டருக்கு இருக்கு. அண்ட் அந்த நடிகர் ஒரு பெரிய பணக்காரருடைய மகள கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணி எப்பவுமே அப்படிதான் பணக்காரங்களுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பெரிய இடத்து மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்தஸ்து வந்துரும். அதே மாதிரி நடிகராகவும் இருக்காரு. பெரிய பெரிய படங்கள்லாம் நடிக்கிறாரு. படங்கள்லாம் நிறைய ஹிட் ஆகுது. பெரிய நடிகரா இருக்காரு. அப்படிங்கிறப்போ அவங்க கல்யாணம் அவங்க பொண்ணு எடுத்த இடமும் கல்யாணம் பண்ண இடமும் ஒரு பெரிய இடமா இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய அந்தஸ்தோட தானே அவர் இருப்பாரு. சோ அந்த மாதிரி அவர் மாறிடுறாரு. ஏதோ ஒரு கிராமத்துல சின்ன ஒரு கூத்து நாடகங்கள்ல நடிச்சிட்டு இருந்த ஒருத்தர் இப்ப ஒரு பெரிய நடிகரா ஒரு பெரிய இடத்து மாப்பிள்ளையாகி ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்காரு. ஆனா அவரை எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா, அந்த புது ஹீரோயின் ஒருத்தங்கள கூட்டு நடிக்க வைப்பாரு டைரக்டர். அவங்க இந்த நடிகரும் அவங்கள காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. காதலிக்க ஆரம்பிச்சோடனே அந்த படம் முடியறதுக்குள்ள ஒருத்தர் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நடிகருமே அந்த பெரிய இடத்து பெண்ணை விட்டுட்டு அவங்கள கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் இருக்கிறாங்க. இருந்தாலுமே இவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துருவாரு. ரொம்ப விரும்புவார் அந்த பொண்ணை. அந்த நடிக்க அந்த பொண்ணு ரொம்ப விரும்புவாரு. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணு மேலேயே சந்தேகம் வந்துரும் இவருக்கு. சந்தேகம் ஒருவேளை டைரக்டர் சொன்னதுக்காக நம்மள பழி வாங்குறதுக்கு தான் அந்த பொண்ணு வந்திருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையே கொலை பண்ணிடுவாரு. கொலை பண்ணி அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அந்த காலத்துல அத எப்படி மேனேஜ் பண்றாங்க அந்த மர்டர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இறந்து கொஞ்சம் இதுல அதே ஷாக்ல டைரக்டரும் சூசைட் பண்ணிப்பாரு. சோ அந்த பொண்ண டைரக்டர் தான் கொலை பண்ணியிருக்காரு. சோ இது வெளிய தெரிஞ்சனால அவர் சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்றப்போ, இன்னொரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஆபீசர், போலீஸ் ஆபீசர் யாரு கொலை பண்றாங்க அப்படிங்கிறத கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா எதுவுமே வெளியில வரல.
சோ எல்லாமே வெளியில வந்தா அந்த பொண்ணோட பேர் தான் கெட்டு போயிடும். அந்த பொண்ணு வந்து நடிகையா இருக்கணும், பெரிய பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டா, இப்ப இறந்தும் போயிட்டா. நம்மளுக்கு வந்து படமும் முடிஞ்சு போச்சு. இந்த படத்தை நல்லபடியா ரிலீஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். அது மட்டும்தான் வந்துட்டு எல்லாருக்கும் விருப்பமா இருக்கும். சோ அப்படி இப்படியே அந்த மாதிரி அப்படி இப்படியே சரி பண்ணி அந்த படத்தை எப்படி வெளியிடுறாங்க, வெளியிட்டு அந்த படம் எப்படி ஹிட் ஆகுது அப்படிங்கறதுதான் வந்துட்டு பெரிய கதையா எடுத்திருந்தாங்க. சாந்தான்னு பேர் மாத்தி கடைசியில அவங்க டைரக்டர் வச்ச காந்தா அப்படிங்கிற பேர்லயே வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகுது. சோ அதுதான் வந்துட்டு இதுல காமிச்சிருந்தாங்க. இதுல காமிக்கக்கூடிய அந்த நடிகரை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய பிளாஷ்பேக் எல்லாம் வந்துட்டு மைண்ட்ல வருது. இந்த நடிகர் கதையா இருக்குமா, அந்த நடிகர் கதையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய நடிகர்கள் நம்ம மைண்ட்ல வந்துட்டு வந்துட்டு போறாங்க. ஆனா அந்த மாதிரி புதுமுக நடிகை யாருமே வந்து கொலை செய்யப்படல. கொலை செய்யப்பட்டதா எனக்கு வந்து தெரியல. மேபி இருக்கலாம். அந்த மாதிரி கதைகள் வந்து நான் கேள்விப்படல. உண்மை கதையாகவும் இருக்கலாம், கற்பனை கதையாகவும் இருக்கலாம், தமிழ்நாட்டுல நடந்ததாக இருக்கலாம், இல்ல வெளியில எங்கேயாவது வேற ஏதாவது ஸ்டேட்ல நடந்த கதையை இங்க வந்து எடுத்திருக்கலாம். அது தெரியல. ஆனா ஓவரால் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமை தேவை. ஏன்னா வந்துட்டு இப்ப இருக்கிற படங்கள் மாதிரி ரொம்ப அதிரடியான காட்சிகள்லாம் அதுல கிடையாது. அந்த காலத்து படங்கள் மாதிரியே தான் எடுத்திருந்தாங்க. பெரிய பெரிய பாடல்கள்லாம் கிடையாது, பெரிய பெரிய ஃபைட்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து 1950கள்லயோ அப்போ நடந்த கதை மாதிரிதான் எடுத்திருக்காங்க. சோ அவங்களோட ஹேர் ஸ்டைல், அவங்களோட ட்ரெஸ்ஸிங், அவங்க எடுத்திருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே வந்து பழைய காலத்து படம் மாதிரிதான் இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு நிமிஷம் வந்து அந்த காலத்துக்கே போயிட்டு வர மாதிரி. நம்மளுக்குலாம் வந்துட்டு அந்த காலத்து படம்லாம் சுயசரிதை அந்த காலத்து கதைகள்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி இருந்துச்சு. காந்தா கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்க காந்தா அப்படிங்கிற படத்தை பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. என்ன கேட்டா கண்டிப்பா பாருங்க. நல்லா இருக்கு. ஒரு தடவை கண்டிப்பா பார்க்கலாம். நான் திரும்ப திரும்ப கூட பார்த்தேன். அது எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் திரும்பி பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் திரும்பி பார்க்கலாம். சரியா? ஓகே. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.